வணக்கம். இது சாய் காமதேனு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஸ்தலம் ஆச்சாள்புரம் பற்றி தான். இந்த ஆச்சாள்புரம் ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம். இது எங்கே இருக்குன்னா, சீர்காழிலிருந்து வடகிழக்கே 13 கிலோமீட்டர் தொலைவிலும், சிதம்பரத்திலிருந்து தென்கிழக்கே ஒரு 14 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் உரைகின்ற ஈசன் பெயர் சிவலோக தியாகேசர். அம்மன் பெயர் திருவெண்ணீற்று உமையம்மை. இந்த கோவிலோட உற்சவர் ஞானசம்பந்த பெருமான். ஸ்தல விருட்சம் வில்வமரம். இந்த கோவில் ஆச்சாள்புரம் என்ற பெயர். மற்ற பெயர் என்னன்னா சிவலோகபுரம், நல்லூர் பெருமணம். இந்த கோவில் ஒரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் வடகரை, காவிரி வடகரை ஸ்தலங்களில் இது 5வது ஸ்தலம். இந்த கோவிலில் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக தான் இருக்கிறாரு. இந்த கோவிலில் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பிரகாரத்தில் ருணவிமேஷனர் சன்னதி உண்டு. இப்போ இந்த கோவிலோட ஸ்தலபுராணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சிவபாத இருதயரின் மகனான சம்பந்தர் சைவமும் தமிழும் தழைக்க சீர்காழியில் அவதரித்தார். 3 வயதில் அம்பிகையால் ஞானப்பால் ஊட்டப்பட்டு சிவஞானம் பெற்றார். ஈசனின் அருளால் அடியார்களுடன் சிவத்தலங்கள் பல சென்று பதிகம் பாடி அற்புதங்கள் நிகழ்த்தினார். ஈசனை போற்றி பாடி திருக்கோலக்கா திருத்தலத்தில் சம்பந்தர் பொற்று அலம் பெற்றார். பட்டீஸ்வரம் திருத்தலத்தில் ஈசன் சம்பந்தர் வருகைக்காக முத்துப்பந்தலை அளித்தார். திருவாவடுதுறை திருத்தலத்தில் பொற்கிழி பெற்றார். திருவீழிமிழலையில் படிக்காசு பெற்றார். நஞ்சினால் இறந்த வணிகனை பதிகம் பாடி திருமருகல் திருத்தலத்தில் உயிர்ப்பித்தார். திருமறைக்காடு என்னும் வேதாரண்யத்தில் அப்பர் பெருமானுடன் சேர்ந்து திறக்காத அந்த தலத்தில் கதவை திறக்கவும் அடைக்கவும் செய்தார். திருவோத்தூர் திருத்தலத்தில் சம்பந்தர் ஆண் பனை மரத்தை பெண் பனை மரமாக்கினார். சென்னை மயிலையில் இறந்து போன பூம்பாவை என்னும் பெண்ணை அவளது அஸ்தி மற்றும் எலும்பை கொண்டு ஈசன் அருளால் உயிர்ப்பித்தார். இப்படி அற்புதங்களை நிகழ்த்திய ஞானசம்பந்தருக்கு அவரது 16வது வயதில் திருமணம் செய்ய முடிவு செய்யப்பட்டது. முதலில் மறுத்த சம்பந்தர் பின் இதன் ஈசனின் விளையாட்டு என்று கருதி சம்மதித்தார். சீர்காழியிலிருந்து வடகிழக்கே 8 மைல் தொலைவில் உள்ள திருநல்லூரில் வசித்த நம்பியாண்டார் நம்பியின் மகள் தோத்திர பூர்ணாம்பிகையை மனம் பேசி முடித்தனர். பெருமணம் சிவாலயத்தில் வைத்துதான் சம்பந்தருக்கு திருமணம் செய்ய முடிவானது. இது வைகாசி மாசம் மூல நட்சத்திரத்தன்று நடந்தது. திருமண நாளும் வந்தது. திருமண நாளுக்கு நீலகண்ட யாழ்ப்பாணர், முருகன் நாயனார், திருநீல நக்க நாயனார் மற்றும் சம்பந்தரின் உறவினர்களும் அடியவர்களும் ஒருங்கே திருநல்லூர் என்னும் அந்த ஊரில் உள்ள பெருமணம் சிவாலயத்தில் திரண்டனர். அப்பொழுது அன்னை உமையவள் அங்கு தோன்றி சம்பந்தரின் திருமணம் காண வந்த அனைவருக்கும் திருநீறு அளித்ததாக தலபுராணம் தெரிவிக்கிறது. எனவேதான் இத்தல அம்பிகைக்கு வெண்ணீற்று உமையம்மை என்றும் நாமம் வந்தது. இதன் பொருட்டே இத்தல அம்பிகை சன்னதியில் குங்குமத்திற்கு பதிலாக திருநீரே பிரசாதமாக வழங்கப்படுகிறது. ஆச்சாள் என்னும் அம்பிகையே சம்பந்தர் திருமணத்திற்கு நேரில் வந்து அனைவருக்கும் திருநீறு வழங்கி அருளியதால் இத்தலம் ஆச்சாள்புரம் என்று வழங்கியாயிற்று. மணமேடையில் சம்பந்தரின் வலப்பக்கத்தில் மணமகளை அமர வைத்தனர். சம்பந்தரின் திருமண கோலத்தை கண்டு அவையோர் மகிழ்ந்தனர். வேள்வி சடங்குகள் நடந்தன. திருநீல நக்க நாயனார் மணவிழா சடங்குகளை செய்தார். சம்பந்தர் அக்னியை வலம் வரும்போது இருவினைக்கு வித்தாகிய இல்வாழ்க்கை நம்மை சூழ்ந்ததே, இனி இவளோடும் அந்தமில் சிவனால் சேர்வேன் என்று கூறி கல்லூர் பெருமணம் எனத் தொடங்கும் பதிகம் பாடினார். அப்பொழுது அங்கு அசரீரி யாவருக்கும் கேட்கும் வண்ணம் ஒலித்தது. சம்பந்தா, இப்போது கருவறையில் எமது லிங்க திருமேனியிலிருந்து பெருஞ்சோதி ஒன்று தோன்றும். அந்த ஜோதியில் யாம் ஒரு வாசலையும் அமைத்திருப்போம். அந்த வாசலின் வழியே நீயும் திருமணம் காண வந்த அனைவரும் மற்றும் அடியவர்களும் சிவஜோதியில் புகுந்து எம்முள் கலந்திடுக என்றது. அப்பொழுது கருவறை லிங்கம் பிளந்து அதிலிருந்து தோன்றிய சிவஜோதியை கண்டு சிலர் தயக்கமும் அச்சமும் கொள்ள சம்பந்தர் அவர்களுக்கு நமச்சிவாய மந்திரத்தின் மேன்மையை கூறி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி எனும் நமச்சிவாய திருப்பதிகம் பாடி தம்மோடு வந்தோரை எல்லாம் கருவறையில் தோன்றிய சிவலிங்க ஜோதியில் புகுமாறு சொன்னார். அவரும் தனது மனைவியுடன் அந்த ஜோதியில் ஐக்கியமானார். உடனே கருவறையில் ஜோதி மறைந்து பிளந்திருந்த சிவலிங்கம் முன்பு போல ஒன்றாகியது.
ஆம், சம்பந்தர் மற்றும் அவரது திருமணத்திற்கு வந்த அனைவருக்கும் இத்தல ஈசன் முக்தி தந்தருளியதால் இத்தல ஈசனுக்கு சிவலோக தியாகேஷர் என்றும் திருநாமம் வந்தது. இப்படி தம்முடைய சிவலிங்க பிளவுக்குள் சம்பந்தர், அவரது மனைவி திருநீலகண்ட யாழ்ப்பாணர், முருகநாயனார், திருநீல நக்க நாயனார் மற்றும் பல அடியவர்களையும் உள்வாங்கிய லிங்கம் இன்றும் நமக்கு சிவலோக பதவி வழங்க காத்திருக்கிறது. ஆண்டுதோறும் வைகாசி மூல நட்சத்திரத்தில் சம்பந்தர் திருமணமும் சம்பந்தர் சிவஜோதியில் கலக்கும் வைபவமும் வெகு சிறப்பாக நடக்கிறது. வைகாசி மாத மூல நட்சத்திர நாளில் சம்பந்தரின் திருமண வைபவத்தில் காலை 7 மணி முதல் 8:45 வரை திருஞான சம்பந்தர் உபநயனமும், மாலை 5 மணிக்கு திருமுறைகள் வீதி உலாவும், 6:30க்கு மாலை மாற்றும் வைபவமும், இரவு 9 மணிக்குள் 10:30 மணிக்குள்ளாக திருமணமும் நடைபெறுகிறது. பின்பு அதிகாலை 2 மணிக்கு தேவார திருமுறை சம்பந்தர் உடன் ஆலய வீதி உலா நடைபெறும். அதிகாலை 4:45 மணிக்கு சம்பந்தர் சிவஜோதியில் கலந்ததை தரிசித்து பெரும் பேறு பெறுவார்கள் மக்கள். பொதுவாக எந்த ஆலயத்திலும் உற்சவரை கருவறைக்குள் எடுத்து செல்ல மாட்டார்கள். ஆனால் இங்கு திருஞான சம்பந்தரின் திருமணம் முடிந்த பின் சம்பந்தரின் உற்சவ மூர்த்தியை கருவறைக்குள் கொண்டு சென்று மூலவர் காலடியில் வைப்பர். பின் மிகப்பெரிய கற்பூர கட்டிகளை ஏற்றி தீபாராதனை செய்வார்கள். அப்பொழுது சம்பந்தர் ஜோதியில் கலப்பதாக ஐதீகம். இந்த காட்சியை காண கண்கோடி வேண்டும். இதை காண்பவர்களுக்கு மறு பிறவி என்பதே கிடையாது. இப்போ இந்த கோவிலோட அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவில் கிழக்கு நோக்கி 5 நிலைகளை உடைய ராஜகோபுரத்துடன் காட்சியளிக்கிறது. ஆலயத்தின் 11 தீர்த்தங்களில் ஒன்றான பஞ்சாக்ஷர தீர்த்தம் கோவிலுக்கு அருகிலேயே உள்ளது. ராஜகோபுரத்தின் வாயிலாக உள்ளே நுழைந்தவுடன் கொடிமரம் மற்றும் நந்தி மண்டபம், அடுத்து 100 மண்டபம் அமைந்துள்ளது. இந்த 100 மண்டபத்தில் தான் ஞானசம்பந்தர் அவர் மனைவி ஸ்தோத்திர பூர்ணாம்பிகையுடன் மணக்கோலத்தில் தனியே சன்னதியில் காட்சியளிக்கிறார். அதை அடுத்து கிழக்கு நோக்கிய சிவலோக தியாகேஸ்வர் சன்னதி உள்ளது. சுவாமி கருவறை கோஷ்டமூர்த்தங்களாக விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை. சுவாமி சன்னதியின் வாயிலில் மேற்புறத்தில் மன்னச்சுதையில் சம்பந்தர் ஐக்கியமான காட்சி உள்ளது. இந்த கோவிலில் ரிண விமோச்சன சன்னதியும் அதையடுத்து மகாலட்சுமி சன்னதியும், கருவறை மேற்கு சுற்று பிரகாரத்தில் வெண்ணீற்று உமையம்மை சன்னதியும் தனி கோயிலாக மேற்கு வெளிப்பிரகாரத்தில் மதில் சூழ்ந்த தனி வாயிலுடன் அடுத்த பிரகாரத்தில் அமைந்துள்ளது. திருநீலகண்ட யாழ்ப்பாணர், முருகநாயனார், திருநீல நக்க நாயனார் ஆகியோர் இந்த தலத்து இறைவனை வழிபட்டுள்ளனர். இந்த கோவிலில் என்ன பிரார்த்தனைன்னா, இந்த சிவலோக தியாகரேசரை தரிசித்து செல்லும் பக்தர்களின் வாழ்க்கையில் தரித்திரம் நீக்கி முக்தி கிடைப்பது நிச்சயம். இங்குள்ள ரிண விமோச்சனரை வழிபட்டார் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். நேர்த்திக்கடனாக சுவாமி அம்பாளுக்கு வஸ்திரம் அணிவித்தும் கோவில் திருப்பணிக்கு பொருளுதவி செய்தும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றலாம். திருஞான சம்பந்தர் திருமணம் நடைபெற்ற இந்த தலம் ஒரு சிறப்பு பெற்ற திருமண தடை நீக்கும் தலமாக இருக்கிறது. இந்த தலம் இங்குள்ள இறைவனையும் இறைவியும் வழிபட்டு வேண்டிக் கொண்டால் விரைவில் திருமணம் கைகூடும் என்பது பக்தர்களின் ஒரு அசையாத நம்பிக்கை. ஆச்சால்புரத்தில் மிக அருகில் உள்ளது நல்லூர் என்ற கிராமம். இந்த நல்லூர் கிராமத்தில்தான் சம்பந்தர் திருமணத்திற்கு பெண் அழைப்பு நடைபெற்றது. இந்த ஸ்தலத்தில் இருக்க ரிண விமோச்சனர் லிங்கேஸ்வரர் மிகவும் சக்தி வாய்ந்தவர். ரிண விமோச்சன லிங்கேஸ்வரரை 11 திங்கட்கிழமை வழிபட்டு அபிஷேக ஆராதனைகள் செய்தால் நம்முடைய அனைத்து கஷ்டங்களும் நீங்கி அருள் பெறலாம். நமது வாழ்க்கையில் படுகின்ற கடன்கள், நமது முன்னோர்களால் செய்ய முடியாமல் விடுபட்ட நிவர்த்தி கடன்களில் இருந்தும் விடுதலை பெறலாம். இந்த கோவில் காலை 6 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும்.